அது எப்படி புத்தி சொல்லிக் கொள்ளக்கூடாது? மதுபான வெறி கொள்ளாமல் அப்படின்னா உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் புத்தி சொல்லாதீர்கள். டென்ஷன் ஆயிடுச்சுங்க, நான் என்ன பேசுறேன்னே தெரியலங்க, அதனால தான் அப்படி கண்டிச்சிட்டேன். அப்படி அல்ல கண்டிப்பு. அந்த கண்டிப்பை பற்றி அவர் பேசவில்லை. ஆவிக்குள் நிறைந்து ஒரு ஒழுக்கம் உடைய நிலையில், அது சரியாக வரையறுக்கப்பட்ட நிலையில், பிரச்சனையை சரியாக கையாளக்கூடிய நிலையில், அதுக்கு அதுதான் அர்த்தம். ஆவிக்குள்ளாக நிறைந்து என்று சொன்னால் நாம் ஏதோ ஆவியானவர் நம்மளை நம்மை அறியாமல் பொசஸ் பண்ணி நாம் பேசாமல் அவர் பேசிட்டு போயிட்டார் என்பது அல்ல. ஆவிக்குள்ளாக என்றால் அவருடைய வார்த்தைக்குட்பட்ட நிலையில் சரியாக வரையறுக்கப்பட்ட நிலையில் பிரச்சனையை டீல் பண்ணக்கூடிய விஷயம் தான் கண்டித்தல் என்பது. டு த ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ரீசன் இன் த ரைட் டைம். அப்படியே பார்த்த உடனே பொங்கி போய் அடிக்கிறது அல்ல, நம்மை ஆசுவாசம் படுத்தி கொண்டு நாம் போய் அவனை கண்டிக்கிறது. அது என்னமோ தெரியலங்க, அநீதியை பார்த்து எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பொங்கிடுதுங்க. அதல்ல கண்டித்தல். கம்யூனிகேஷன் என்பது நான் எனக்கு என்ன தெரியுங்கிறது பேசுவதல்ல, என்னுடைய ஆடியன்ஸுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறேன் என்பது தான் கண்டித்தல் என்பது. அதுதான் எனக்கு என்ன, நான் எவ்வளோ ஒழுக்க நீதியாக இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்கல்ல, அவன் ஒழுக்க நீதிக்குள் எப்படி வருவதற்கு அவன் எப்படி புரிஞ்சுக்குவான், அதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் அவசியம் என்பது தான் பவுலுடைய வார்த்தை.